இனிய வணக்கம். இப்போ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கௌரிவாக்கத்தில் இருக்குது. இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். பார்த்தீங்கன்னா, நான் பல ஆண்டு காலமாக வந்துட்டுருக்கேன். எவ்வளோ பெரிய வியாதி இருந்தாலும் இந்த கோயிலில் அமாவாசை அன்னைக்கு ஒரு தேங்காய் கொடுங்க, அடுத்த நிமிஷமாக குணமாயிரும். நேர கண்கூடமாக பார்த்துருக்கேன். அது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கு. அவசியம் எல்லாரும் இந்த கோயில் பக்கத்தில் இருக்கவாலாம் இந்த கோயிலுக்கு ஆதரவு கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இங்கே கோசாலையில் மிஸ்டர் ராமச்சந்திரன் இருக்கார். அவருடைய ஃபோன் நம்பர் நான் கீழே போட்டிருக்கேன். கோசாலைக்கு நீங்கள் யார் முதியோர்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறவா இந்த கோசாலைக்கு உங்களால் முடிஞ்ச பணத்தை கொடுங்க. இது பெரிய புண்ணியம். நீங்கள் இப்போ செய்கிற புண்ணியம் இந்த கோசாலைக்கு கொடுக்கறது உங்கள் முதியோர்களுக்கு செய்கிற புண்ணியம். அது எவ்வளோ பாவம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறார். சக்தி உள்ள தெய்வம். மகாபெரிவாருடைய ஆசீர்வாதத்தில் இந்த கோயில் இன்னும் சிறப்பாக அமைய போகிறது. அது கண்கூட தெரியுது. என் வாழ்க்கையில் நடந்த சோக நிகழ்ச்சியிலேருந்து நான் மீண்டு வந்திருக்கேன்னா என்னுடைய பஞ்சமுக ஆஞ்சநேயர் தான் காரணம். இது நேராக அவர் பக்கத்துலேயே வச்சுட்டார். என்னை எத்தாப்புலேயே ஆஸ்பத்திரி அவர் பக்கத்துலேயே வச்சுட்டு என்னை காப்பாற்றிருக்கார். அதனால் அவசியம் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை விடாதீங்க. அவசியம் பக்கத்தில் இருக்கவன்னா வாங்கணும். அதே மாதிரி கோசாலைக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.